ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். தயவு செய்து உங்கள் ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி திராவிட இயக்க தலைவர்களை கொச்சப்படுத்தாதீங்க. நீங்கள் வேணா ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்குன்னு சொல்லிக்கோங்க, எங்களுக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. இப்போ திமுக ஆட்சியோட சாதனைனா அவங்க எதை சொல்கிறாங்க? அவங்க சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். சிஎம் போனாலும் சரி, டெப்டி சிஎம் போனாலும் சரி, எந்த மினிஸ்டர் எம்எல்ஏ இப்போ எந்த கூட்டத்துக்கு போனாலும், அம்மா உங்களுக்கு 1000 ரூபா வருதா, அம்மா உங்களுக்கு கிடைக்குதா, வரலன்னா சூப்பர், இதுதான் திராவிட மாடல் ஆட்சிம்பாங்க. வரலையா பேர் கொடுங்கம்மா, சரி பண்ணிடுவோன்னு. இலவச பஸ், பெண்களுக்கு 1000 ரூபா, பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய். இந்த இலவசங்களை தவிர அவங்க உருப்படியாக ஏதாவது திட்டம் பண்ணியிருக்காங்களா? இது ஏதோ திமுக அவங்க கட்சி சார்பாக அவங்க நிதியிலிருந்து அவங்க திமுக கோடி கோடியாக வச்சுருக்காங்களா, அவங்க அறக்கட்டளையில் அந்த பணத்திலேருந்து கொடுத்தா நீங்கள் போய் அது பெருமையாக நீங்கள் சொல்லிக்கலாம். அரசு வரி பணத்தில் நீங்கள் கொடுத்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நீங்கள் கொடுத்துட்டோம் இலவசங்களை கொடுத்துட்டோன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறீங்களே, இது கொஞ்சமாக உங்களுக்கே அழகாக இருக்காது. மக்கள் நம்ம நல்லா சிந்திக்கணும். இந்த இடத்துல நான் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இலவசங்கள் யார் யாருக்கு தேவையோ கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுப்பது ஒரு அரசாங்கத்தின் கடமை. ஆனால் இதை வைத்து அரசியல் செய்வது ஜனநாயகத்திற்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும்.